ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மாதம்பட்டி ரங்கராஜுடைய ரெண்டாவது மனைவி ஜாய் கிறிசல்டா அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. மேலும் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவங்க ரீசெண்டாக கொடுத்துருக்கிற இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 வருஷத்தில் எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னா கூட அது என்னோடய சொந்த காசுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். மாதம்பட்டி ரங்கராஜோட காசில் நான் வாழவே இல்லை. மீடியாவில் பேசுகிற எல்லாருமே அவர் 1000 கோடி சொத்து வச்சுருக்காரு, 100 கோடி சொத்து வச்சுருக்காரு, அந்த பணத்துக்காக தான் ஜாய் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் எத்தனை கோடி வச்சுருக்காரு? 2 வருஷம் புருஷன் பொண்டாட்டியாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம். நான் சொல்கிறேன், அவர் கடனில் தான் இருக்கார். அத்தனை கோடி சொத்து இருக்குது, இத்தனை கோடி சொத்து இருக்குது, எல்லாமே பொய் தான், எதுவுமே கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்காரு. மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்டு அப்படின்னு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட பிஸ்னஸ் க்ரோர்ஸ் அண்ட் கோர்ஸில் நடக்குது. அவர்கிட்ட பேர் இருக்குது, புகழ் இருக்குது, ஃபேம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை நான் மறுக்கலை, அக்செப்ட் பண்ணுறேன். 6000 கோடி சொத்து, 1000 கோடி சொத்து இருக்குது, அதனால தான் ஜாய் கிறிசல்டா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது தப்பு. ஒரு பொண்டாட்டியாக எனக்கு தெரியும் அவர்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது. எங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி பப்ளிக்கில் சோசியல் மீடியாவில் போட விடாமல் இருந்ததுக்கு ரீசனும் அவர் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு கடன் இருக்குது தங்கம், என் பேர் கெட்டு போயிடுச்சுன்னா என்னால் அந்த கடனை அடைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா, சண்டை போடுறதோ அவரோட பேரை கெடுக்கிறதோ என்னோட இன்டென்ஷன் கிடையாது. எனக்கு அந்த செலவு பண்ணியிருக்காரு, அதை வாங்கி கொடுத்துருக்காரு, இதை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே பண்ணலை. இந்த வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணியிருக்காரு, இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தார். இப்போ 1.5 மாதமாக அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அவர் எனக்காக BMW கார் எடுக்கும்போது கூட நான் வேண்டாம், என் பேரில் எடுக்காதீங்கன்னு சண்டை போட்டேன். ஆனால் பேங்க்கில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு லோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள்லாம் அத்தனை கோடியில் சொத்து இருக்குது, இத்தனை கோடியில் சொத்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன், கோடியில் சொத்து இருக்கிறவனுக்கு எந்த பேங்க் மேனேஜர் லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான்? ஏற்கனவே நம்ம மேலே நிறைய கடன் இருக்குது, நிறைய லோன் வாங்கி வச்சுருக்கோம், டெப்ட் இருக்குது, நமக்கு இன்னொரு கார் லோன் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தங்கம் உன் பேரில் லோன் எடுக்கலாம், ஒரு புருஷனாக அதை பண்ணி தான் நான் தீர்வேன், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அதை எடுத்தார். இன்றைக்கி என்ன வந்து இதில் தள்ளி விட்டுருக்காரு. நான் கேட்கலையே அந்த BMW காரை. இப்போது நான் தான் அதுக்கு EMI கட்டிகிட்ருக்கேன். அவர் பே பண்ணலையே. பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் ஆதாரமாக இருக்குது. இவருக்கு லாஸ்ட் இயர் குக் வித் கோமாளி ஷோஸ் பண்ணேன். கோடிகளில் சம்பாதிக்கிற இவர் நான் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு கூட காசு தரல. இப்போ வரைக்கும் எனக்கு காஸ்டியூம் பில்ஸ் எதுவுமே செட்டில் பண்ணவே இல்லை. எனக்கு இப்போயும் 3 லட்ச ரூபா தரணும். சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. எங்கள் அம்மா கிட்டேருந்து காசு வாங்கி என்னோடய வாழ்க்கையை இப்போ நான் நடத்திட்டுருக்கேன். ஜூலை 16ஆம் தேதி தான் அவர் கடைசியாக என்னோட பேசினார். அப்போவும் நார்மலாக தான் இருந்தார். தங்கம் எல்லாத்தையும் எடுத்து வை, நான் கிளம்புறேன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி ஷூட்டிங்க்கு போனார். யூஸ்வலாக அந்த மாதிரி ஷூட் இருக்கும்போது மிட்-நைட் 1:30 மணி ரேஞ்சுக்கு தான் முடிச்சுட்டு வருவார். அப்படி தான் அன்னைக்கும் கிளம்பி போகிறாரு. நைட் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் போட்டுட்டு தூங்கிட்டேன். காலையில் 6 மணிக்கு என் பக்கத்தில் அவரை காணோம். நான் தேடுறேன். டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சார் எங்கேன்னு கேட்குறேன். சார் நைட்டே என்ன அனுப்பி விட்டுட்டாரு, கீயை செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு மேனேஜர் சர்மா அவரை கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு டிரைவர் சொல்ல, நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே என்னை கோஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டாரு. கோபத்தில் ஏதோ பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னா நான் 2 நாட்கள் அப்படியே விட்டுட்டேன். என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியல. என்ன ரீசனுக்காக என்னை விட்டுட்டு போனார்னு தெரியாமல் அவ்வளோ அழுதேன். என் வயிற்றில் இருக்கிற குழந்தனால மாதம்பட்டி சைடில் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. இது லீகல் ஆகிடுச்சுன்னா ஐயோ வேண்டாம் அப்படிங்கிறதால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சு தாங்கன்னு தாங்கினதெல்லாம் நான் தான். ஸ்ருதி பிரியா 2 வருஷமாக என்ன பண்ணாங்க? தாங்கினாங்களா? அக்கறை காட்டினாங்களா? எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்களா? ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்களா? எல்லாமே நான் தான் பண்ணேன். 2 வருஷம் ஸ்ருதி பிரியா அவரை கேர் பண்ணவே இல்லையே. மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட நான் மட்டும் பாதிக்கப்படலை, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஸ்ருதி பிரியா கிட்டேருந்து பிரிஞ்சு அவர் நேரடியாக ஜாய் கிறிசல்டா கிட்டெல்லாம் வரல. அவர் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அதுவும் ஸ்ருதி பிரியாவுக்கு தெரியும். எனக்கு ரீசெண்டாக ப்ரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய கால் வந்துச்சு. அவரை பற்றி நிறைய பேர் பலவிதமாக சொன்னாங்க. அதில் ஒருத்தங்க அவரோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து மொத்தத்தையும் சொல்லிட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணே என்கிட்ட பேசினாங்க. அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. அந்த பெண்ணையும் அப்படியே கைவிட்டுட்டு பிளாக் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன காரணம்னு சொல்ல மாட்டார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து ஜம்ப் ஆகி வேறொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுறாரு. அப்படி ஜம்ப் ஆகி தான் என்கிட்டையும் வந்திருக்காரு. ரீசெண்டாக தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுவேன். ஸ்ருதி பிரியா நிலைமையில் நான் இருந்தேன்னா இன்னொரு பெண்ணுக்காக நான் ஃபைட் பண்ணியிருப்பேன். எதுவுமே தெரியாமல் விஜய் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? என்னோடய ஃபோன் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பயம் என்கிட்ட?
என்னோட வாழ்க்கையை அழித்த மாதிரி அவர் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க விடமாட்டேன் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே பிரபலமான ஒருத்தருடைய மனைவி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதனால் அவங்களுக்குள்ள விவாகரத்தாகி கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு ரூமர் சொன்னிருக்கு. தற்போது ஜாய் கிறிசல்டா அந்த ரூமரை தான் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க.